இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அஸ்தினாபுரம் பஸ் டிப்போனா எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப மெயினான ஏரியாங்க. எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க ஹரி ஒரு 500 மீட்டர் சொல்கிறீங்க, அதை நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அதுக்காக நான் மேப் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. எல்லாமே லைவாகவே பார்த்துடலாமே, எதுக்கு உங்களுக்கு டவுட்டு? வாங்க. அஸ்தினாபுரம் பஸ் டிப்போ மேப் உங்கள் கண்ணு முன்னாடி தான் போடுறோம், பார்த்துக்குங்க. கரெக்டாக 2 நிமிஷம் 500 மீட்டருங்க. ஸ்டார்ட்டே நம்ம கொடுத்துடலாம். ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்கள் லைஃப் டைம் சேவிங்ஸை கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க. ஸோ உங்களோட கனவை விட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில கஸ்டமைசேஷன் ஒர்க்லாம் இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது பண்ணிக்கலாம். டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் எத்தனை யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 வீடு தாங்க வரும். உள்ளே வாங்க. இந்த மூட்டெலாம் அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது பேர் பாருங்கள் டெர்மினேட்டுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாத்ரூம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ரப்பீஸ் கொட்டிடுவாங்க. ஆனால் இவங்க ரப்பீஸ் எதுவுமே கொட்டல. இந்த பவுடரை உள்ளே ஃபில் பண்ணினா இது கெமிக்கல் மாதிரி உங்களுக்கு, அதனால் ஃபியூச்சரில் எப்பவுமே உங்களுக்கு அந்த வாட்டர் லீக்கேஜ் இருக்காது பண்ணுவாங்க. ஆனால் அந்த மூடியில் இருக்க கெமிக்கல் இந்த டெரஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஃபியூச்சரில் திருப்பியும் சொல்கிறேன், எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு அந்த வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காதுங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு அந்த பஸ் டிப்போ இருக்குது. எக்ஸாக்டாக அஸ்தினாபுரம் பஸ் டிப்போவில் வந்து ஒரு 500 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட் நியர்பை அமைஞ்சிருக்க அஸ்தினாபுரம் லொக்கேஷன் தான். அஸ்தினாபுரம் லொக்கேஷனில் நம்ம சஸ்கல் சொந்தங்கள் எவ்வளோ பேர் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஸ்கல் சொந்தங்களுக்கு தெரியும். அவங்களுக்காக ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அஸ்தினாபுரத்தில் இருக்க ஒரு 213 BHK நியூ அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சஸ்கல் சொந்தங்களை ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சரிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அஸ்தினாபுரம் பஸ் டிப்போனா எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப மெயினான ஏரியாங்க. எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க ஹரி ஒரு 500 மீட்டர் சொல்கிறீங்க, அதை நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அதுக்காக நான் மேப் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. எல்லாமே லைவாகவே பார்த்துடலாமே, எதுக்கு உங்களுக்கு டவுட்டு? வாங்க. அஸ்தினாபுரம் பஸ் டிப்போ மேப் உங்கள் கண்ணு முன்னாடி தான் போடுறோம், பார்த்துக்குங்க. கரெக்டாக 2 நிமிஷம் 500 மீட்டருங்க. ஸ்டார்ட்டே நம்ம கொடுத்துடலாம். எக்ஸாக்டாக பார்த்தா 2 நிமிஷம் 500 மீட்டரில் நம்மளுக்கு முன்னாடி இருக்க இந்த 213 BHK ப்ராப்பர்ட்டி ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டில் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சரிங்களா? இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும் போது ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்கள் லைஃப் டைம் சேவிங்ஸை கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க. ஸோ உங்களோட கனவை விட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில கஸ்டமைசேஷன் ஒர்க்லாம் இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லாமே லைவாக தான் காட்டுறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக நம்மளுக்கு பிரிக் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டு எக்ஸாக்டாக அஸ்தினாபுரம் பஸ் டிப்போலேருந்து ஒரு 500 மீட்டர் லொக்கேட்டாக இருக்குது. நான் சுற்றி உங்களுக்கு என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா பஸ் டிப்போவை சுற்றி எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சஸ்கல் சொந்தங்கள் அஸ்தினாபுரத்தில் பார்த்துட்டு இருக்க சொந்தங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்பர்ட்டியை மட்டும் போய் பார்த்துடலாம் வாங்க. டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் எத்தனை யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 வீடு தாங்க வரும். லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட் தான். உள்ளே வந்தோடனே பார்த்தா உங்களுக்கு ஸ்டில்ட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரே ஒரு வீடு நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குங்க. ஸோ அப்படியே வாங்க உள்ளே போயிடலாம். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா எல்லாமே நம்மளுக்கு செட்டிநாடு சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்தா 5 கார் பார்க்கிங் இருக்குது. 5 காருமே உள்ளே ஸ்டாப் ஆனாலும் உங்களோட கார் ஈஸியாக வெளியில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த லொக்கேஷனை பொறுத்தவரை ஃப்ளட் ஃப்ரீ ஏரியா, எவ்வளோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு தண்ணி வராது. பக்கத்தில் நெய்பர்ஸ் பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். ஏரியாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப டீசெண்டான ஏரியா. ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டை நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அது மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 அடி 4லேருந்து 5 அடி செட் பேக் வீடு தான் இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம் வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக லாபி ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 3 BHK தாங்க வரும். ஸோ உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நம்மளுக்கு லிஃப்ட் வந்துருங்க. இந்த லிஃப்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நம்ம சஸ்கல் சொந்தங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு கேட்பீங்க. ஏன்னா வயசானவங்க நிறைய பேர் இருப்பீங்க, தாத்தா பாட்டிலாம் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம் வாங்க. அப்படியே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஹால் தெரியாதுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா இந்த ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு வரும். அதனால் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும். அப்படியே உள்ளே வாங்க. இந்த மூட்டெலாம் அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது பேர் பாருங்கள் டெர்மினேட்டுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா,
இந்த பாத்ரூம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ரப்பீஸ் கொட்டிடுவாங்க. ஆனால் இவங்க ரப்பீஸ் எதுவுமே கொட்டல. இந்த பவுடரை உள்ளே ஃபில் பண்ணினா இது கெமிக்கல் மாதிரி உங்களுக்கு. அதனால் ஃபியூச்சரில் எப்பவுமே உங்களுக்கு அந்த வாட்டர் லீக்கேஜ் இருக்காது. அதுமாதிரி டெரஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் எப்பவுமே அந்த வெயில் சூடாகிறது, இந்த வாட்டர் லீக்கேஜ் அந்த ப்ராப்ளம் லைஃப் லாங் எப்பவுமே வராதுங்க. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ மூட்டை உங்களுக்கு இருக்குது. அப்படியே பார்த்துக்கலாம். உள்ளே பாருங்கள் தொழுதுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும். அந்த பெட்ரூமில் பாருங்கள், அதனால டிஸ்டர்ப் பண்ணணும். அதனால தான் பொறுமையாக பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது நம்மளுக்கு ஹால் வருங்க. ஹால்லேருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க. இது நம்மளுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. இது காமன் ரெஸ்ட் ரூம். இது நம்மளுக்கு ஹாலு. இது ஒரு பெட்ரூம். அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க. அந்த பெட்ரூம் காட்டுங்க. அது ஒரு பெட்ரூம். இதுக்குள்ளே வாங்க. கிச்சனுங்க. கிச்சனை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குது. பெரிய கிச்சனும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ஒரு காம்பேக்டான கிச்சன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்குள்ளேயே பாருங்களேன், சர்வீஸ் ஏரியா இல்லை நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. மெட்டீரியல்லாம் அங்கங்கே இருக்குது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் இந்த ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிட்ட அப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க வீடியோ இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 85% வரைக்கும் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க நம்மளுக்கு. வாங்க அப்படியே. இது ஒரு பெட்ரூம் நம்மளுக்கு வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10/11 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் எல்லாமே வந்துடும். அப்படி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம் வாங்க. அது மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா யூனிட்டையும் பார்த்தீங்கன்னா யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 47%, 47% உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடச்சிரும். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 775 ஸ்கொயர் ஃபீட் வரும். அப்படி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம் வாங்க. இங்கே ஒரு விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி நம்மளுக்கு 3 BHK இருக்குது. 3 BHKல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 யூனிட் வரும். 2 BHKல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 யூனிட் வரும். டோட்டல் நம்மளுக்கு 5 யூனிட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம 2 BHK பார்த்துடலாம். அவங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இந்த 2 BHK இருக்குது. இந்த 2 BHKவோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 801 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு 45% 47 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடச்சிரும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு லிஃப்ட் வந்துடுங்க. அப்படியே உள்ள வாங்க. இந்த யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது ஹால் தெரியாது, கொஞ்சம் ப்ரைவசியாகவே இருக்குங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இது நம்ம ஹாலோட ஃபுல் வியூங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது கீழே பாருங்கள், இன்னும் ஃப்ளோரிங் எதுவுமே போடல. சப்போஸ் உங்களுக்கு கிரானைட் வேணும் அப்படின்னாலும் கிரானைட் போட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கு டைல்லையும் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் கலரில் உங்களோட ஸ்டைலில் வேணும்னாலும் இந்த டைமில் வந்து புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோரிங் எல்லாமே போட்டுக்கலாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பெரிய விண்டோங்க. விண்டோ இங்கே செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த சைட் பாருங்கள் நல்ல ஒரு கார்டன் ஸ்பேஸோட ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குது. உங்களுக்கு ஃபியூச்சர்லேயும் உங்களுக்கு வென்டிலேஷன்லாம் நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிக்கு செட் பேக் வீடு தான் இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஹாலோட ஃபுல் வியூ. இங்கே வந்து நீங்கள் டிவி யூனிட் மாற்றுற மாதிரி இருக்குங்க. இது நம்மளுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வரும். கீழே பார்த்தீங்களா அதே மாதிரி ஸ்டைலில் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே நம்மளுக்கு இருக்குது. ஆனால் கீழே இருக்க யூனிட் பார்த்தீங்கன்னா 775 ஸ்கொயர் ஃபீட். இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 801 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அப்படியே வாங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸை பொறுத்தவரை 11/11 11க்கு 11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு விண்டோ வந்துடும். இங்கே பாருங்க உங்களுக்கு லேஃப்ட் இங்கே வந்துடும். லேஃப்ட் எல்லாமே நம்மளுக்கு வால்குள்ளேயே இருக்க மாதிரி தாங்க வரும். அதனால உங்களுக்கு பெட்ரூம் சைஸ் அப்படியே கிடைச்சிரும். மேலேயும் நம்மளுக்கு லேஃப்ட் இருக்கு. இங்கே பாருங்க அந்த கீழே ஒரு மூட்டை காட்டின பாருங்க, மூட்டையாக அடுக்கி வச்சிருந்தாங்க பாருங்க. இங்கே பாருங்க எல்லா அபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக கீழே கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக உங்களுக்கு ரப்பீஸ் கொட்டிடுவாங்க. அதனால ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் இருக்கும். அந்த கெமிக்கல் உள்ளே கொட்டிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வாட்டர் லீக்கேஜ் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரவே வராதுங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 10/10 கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு காம்பேக்டான பெட்ரூமா இருக்கு. இந்த பெட்ரூம்லயும் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ஒரு விண்டோ வந்துடும். அது மாதிரி எல்லா பெட்ரூம்லயும் நம்மளுக்கு ஏசி பாயிண்ட்டும் வந்துடும். இங்க நம்மளுக்கு கபோர்ட்ஸ் லேஃப்ட் எல்லாமே வந்துடும். இந்த டைம்ல வந்து புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அது மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட் ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்துருவாங்க. இது நம்மளுக்கு கிச்சன் வரும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு வந்துருங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு பாருங்க, ஒரு ஸ்பேஸ் இருக்குங்களா, இதுக்குள்ள நீங்க ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்க வாங்க,
இது ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி கிச்சனில் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் வாஷிங் மிஷின் அது மாதிரிலாம் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி வேணும், இல்லை உங்களோட தேவைக்கு நீங்கள் எப்படி இதை மாடிஃபை பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இங்கேயும் நம்மளுக்கு ஒரு விண்டோ செட்டப் வந்துருங்க. பக்கத்தில் தென்னை மரம் இருக்குது, அதனால் ஓலை உள்ள வரைக்கும் வருதுங்க. அதனால் உங்களுக்கு தென்னை மரம்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ஹீட்லாம் உங்களுக்கு டேரெக்டாக உள்ளே வராதுங்க. எல்லாமே பார்த்துட்டோம். இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் எல்லாமே பார்த்துட்டோம். இதோட பில்டப் 801. அடுத்து நம்ம 3 BHK பார்த்துடலாம் வாங்க. இது நம்மளுக்கு 3 BHK யூனிட் வருங்க. 3 BHK பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு. இந்த 3 BHK பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1171 ஸ்கொயர் ஃபீட், 1171 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். 3 BHK பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 யூனிட் இருக்கு. 2 BHK உங்களுக்கு 3 யூனிட் இருக்குங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஹாலை பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பாருங்க, உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. நீங்க இங்க வந்து டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து டிவி பாட்ரூஃப்லாம் இங்க எடுத்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, ஒரு எல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா உள்ள தள்ளி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு பெரிய சோபா, அந்த எல் ஷேப் சோபாவை போடலாம். அவ்வளவு பெரிய ஸ்பேஸா இருக்குங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ஸ்பேஸ் விட்டுருக்காங்களே, இது ஃபுல்லாவே நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்துடும். இல்ல உங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கூட இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி நம்மளுக்கு பால்கனி வந்துருங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல அந்த கைப்பிடி எல்லாமே நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ வெளியில் பாருங்க, ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட் தான். டெட் எண்ட் ஸ்ட்ரீட்ல அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இந்த சைடு பாருங்க, ஒரு 5 அடிக்கு அந்த வீட்டுக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு 5 அடி செட் பேக் வீட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஹால் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11x11 கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துருங்க. இந்த 3 BHK யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது 3 BHK 3 டாய்லெட் உள்ள ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி நம்மளுக்கு இருக்கு. அப்படியே வாங்க, அப்படியே வந்தீங்கன்னா நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆனங்க. என்ட்ரன்ஸ் ஆனவனே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. ஸோ இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு பால்கனி நம்மளுக்கு இருக்குங்க. இங்கே ஒரு பால்கனி வந்துடும். ஸோ பாத்ரூம் ஒரு டோர்ஸ் எல்லாமே ஹுட் அண்ட் டோராக நம்மளுக்கு போட்டு தருவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்க, அந்த பெட்ரூம்ல ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்த்தோம். இந்த பெட்ரூம்ல நம்மளுக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. அது மாதிரி இந்த டைம்ல வந்து புக் பண்ணும்போது இங்கே பாருங்க, உள்ள பாருங்களேன், உங்களுக்கு அந்த டைல்ஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டைல் ஃபினிஷிங்லாம் பண்ணிக்கலாம், உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இங்கேயும் நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துருங்க. அப்படியே வாங்க நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இது வந்து நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வருங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 அட்டாச் பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்துருங்க. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுறவங்க தங்கியிருக்காங்க, அதனால அவங்களோட திங்ஸ்லாம் இருக்கு, நம்ம உள்ள போக வேணாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா இருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 11x11 கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் வந்துடும். அடுத்து இன்னொரு விஷயம், கிச்சன். வாங்க அப்படியே உள்ள கிச்சனை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய கிச்சனா இருக்குங்க. இந்த கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 BHKல இருக்க கிச்சனோட ஃபேசிங் நார்த் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கு. 3 BHKல இருக்க ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்குங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இன்னும் நீங்க மாடலர் கிச்சன்லாம் பண்ணீங்கன்னா பார்க்கறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இங்க பாருங்க, ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கிச்சன்ல நம்மளுக்கு ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 3 BHKவும் பார்த்தோம், 2 BHKவும் பார்த்தோம். அடுத்து நம்ம டெரஸ் பார்த்தலாம். டெரஸ்ல போய் நம்ம ரேட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். அங்கே போயிடலாம். இப்போ நம்ம டெரஸ் வந்துடுங்க. ஸோ டெரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே அந்த மூட்டையும் அடுக்கி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ எல்லா டெரஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பீஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மூட்டையில் இருக்க கெமிக்கல் இந்த டெரஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஃபியூச்சரில் திருப்பியும் சொல்கிறேன், எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு அந்த வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காதுங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு அந்த பஸ் டிப்போ இருக்குது. எக்ஸாக்டாக அஸ்தினாபுரம் பஸ் டிப்போவில் வந்து ஒரு 500 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. நீங்கள் இங்கேருந்து குரோம்பேட் ரீச் ஆகணும் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டரில் நீங்கள் ஈஸியாக குரோம்பேட் ரீச் ஆக முடியுங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னாங்க யாருன்னா இந்த அஸ்தினாபுரம் லொக்கேஷனில் ஒரு 213 BHK ஒரு பட்ஜெட்குள்ளே பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் மெயின் ரோட் நியர்பையே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது தான். நீங்கள் இந்த குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னாலோ இங்கேருந்து நீங்கள் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்காக மட்டும்தான் டேரக்ட் பில்டரோட கான்டாக்ட் நம்பர் நான் எடுத்து வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கொடுக்காம உங்களோட கனவை விட நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா பிரைஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 6500 6500 நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து பிரைஸ் நெகோசியேஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம HP ஹவுசிங் நேமை சொல்லுங்க, ஹரியோட ரிலேஷன் சொல்லுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிரைஸ் நெகோசியேஷன் பண்ணி தருவாங்க. 6500 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் காஸ்ட் எல்லாமே வரும். நீங்கள் டேரெக்டாக பில்டர் கால் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க, என்ன பண்ணணும்?
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹெச்பி ஹவுசிங்.